அது ஒண்ணும் இல்லைண்ணே. இவ எங்க எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி வந்துட்டான். இது எல்லாருக்கும் தெரியும். அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரி, போனவ அப்படியே போகாம காலையில போய் எங்க குடும்ப நகையை பேங்க்ல இருந்து திருடிட்டு வந்துட்டானே. இப்ப திருப்பி கேட்டா தர முடியாதுன்னு அழிச்சாட்டை பண்ணிட்டு இருக்கா. இங்க பாருங்க, நீங்க பார்க்க பெரிய ஆள் மாதிரி இருக்கீங்க. கொஞ்சம் பேசி எங்க நகையை வாங்கி கொடுங்க. நாங்க பாட்டு போயிட்டே இருக்கோம். அம்மா அவங்க சொல்றது உண்மையா? இங்க பாருங்க, அது ஒண்ணு குடும்ப நகை எல்லாம் கிடையாது. எனக்குன்னு எங்க அப்பா உழைச்சு சேர்த்து வச்ச நகை என் பேர்ல பேங்க்ல இருந்துச்சு. நான் போய் எடுத்துட்டு வந்தேன். தம்பி, மலரும் கரெக்டா தானே சொல்றது. சரி, அது உங்க நகையா இல்ல மலர் நகையா? அண்ணே, அது எங்க 2 பேருது இல்ல, அது எங்க அப்பா நகை. ஏப்பா, உங்க அப்பா நகைனா உங்க அப்பா வந்து சொல்ல வேண்டியதானே? அங்க நிக்கிறாருல்ல, அவர் தான் எங்க அப்பா. அண்ணே, அப்பாவை கூப்பிடுண்ணே. அப்பா, பா போய் கூட்டிட்டு போன. அட உங்களை தான். வாங்கப்பா வாங்க, நகையை கேளுங்கப்பா. அப்பா கேளுங்கப்பா. நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கப்பா. கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்த போற எங்க பேச்சை கேட்க போறீங்களா, இல்ல வெட்டி கௌரவம் பாத்துக்கிட்டு இந்த ஓடுகாலி பேச்சை கேட்டு இப்படியே நிக்க போறீங்களா? அப்பா கேளுங்கப்பா. அப்பா, உங்களுக்கு எங்க வாழ்க்கை முக்கியமா? உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணது மட்டும் இல்லாம நகையை திருடிட்டு போன இவளோட வாழ்க்கை முக்கியமா? பா தயவு செஞ்சு கேளுங்கப்பா. இப்ப நீங்க மட்டும் கேட்கலனா என் வாயால இனிமே உங்களை அப்பா. சார், எதுக்கு தயங்கிட்டு இருக்கீங்க? பேசுங்க சார், உங்க பிள்ளைங்க தானே. பிரச்சனை இல்லாம பேசி முடிச்சிட்டு போங்க சார். இன்னும் எங்கெங்கல உங்க அப்பாவை கொண்டு வந்து நிறுத்துவே? அந்த நகையை கொடுத்து தொலையண்டி. அது எப்படி முடியும்? இவங்க 3 பேருக்குமே எல்லாமே செஞ்சீங்கல்ல. அதுவும் இவங்களுக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷமும் நீங்க தானே இவங்களை தாங்கிட்டு இருக்கீங்க. எனக்கு என்னதான் செஞ்சீங்க? உனக்கு செய்யற மாதிரியா நீ நடந்துகிட்ட? நான் என் மனசுக்கு பிடிச்சவன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்காக நமக்குள்ள எதுவுமே இல்லைன்னு ஆயிடுமா? சீதா, அந்த நகையெல்லாம் கொடுக்க சொல்லு. பா, நீங்க மட்டும் இல்ல, வேற யார் வந்து கேட்டாலும் தோ இங்க நிக்கிறானுங்களே, இவனுங்க கையில அந்த நகை கொடுக்கவே மாட்டேன். ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? என்ன என்ன பேசுறீங்களா? வேற வந்துடல. சொன்னா கேளு. அமைதியா இருப்பா. அவங்ககிட்ட பேசி அனுப்பணும் தான் உங்ககிட்ட சொல்றேன். தம்பி அமைதியா இருங்க. அதான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, பிரச்சனை பண்ணாம கிளம்புங்க. ஏய் ஏய், தம்பி கிளம்புன்னு சொல்றாங்கல்ல, கிளம்புங்க. எதுக்கு தேவையில்லாம சொல்றாங்கல்ல? கத்துறீங்க, கிளம்புங்க. நின்னுகிட்டு இருக்கீங்க. போ பேசிக்கலாம். போ கிளம்பு. போ, அப்பா இட்டுன்னு போ, கிளம்பு. நீ உள்ள வா. ஏன்பா, உங்களால ஒரு 5 நிமிஷம் பொறுமையா இருக்க முடியாதாப்பா? ஏன் இப்படி அவசரமா ஓடி வரீங்க? டேய், அங்கேயே இருந்து இவரை அவமானப்பட்டு நிக்கணும்னு உங்க அப்பாவுக்கு என்ன தலையெழுத்தா? ஏன் பெத்த பிள்ளைங்களுக்காக இத கூட செய்ய முடியாதா உங்களால? வேற ஒண்ணும் இல்லண்ணே, ஓடி போன பொண்ணோட பாசம் இவங்க 2 பேரோட கண்ணை மறைச்சிருச்சு. டேய் ரவி, அனாவசியமா வார்த்தையை விடாத. அவன் என்னமா இப்ப அனாவசியமா பேசிட்டா? அவன் சரியா தானே பேசுறான். ஆமா, குப்பத்துல கஷ்டப்படுறாளே, நகைய வச்சு சந்தோஷமா பொழைச்சுக்கிட்டோன்னு ஒரு வார்த்தை கூட 2 பேரும் கேட்காம வந்துட்டாங்க. எங்க பொறுமையை சோதிக்கிறீங்களாடா? மா,
நீங்க 2 பேரும் தான் எங்க பொறுமையை சோதிக்கிறீங்க. அவ பேசுறத வச்சு பார்க்கும்போது எனக்கு டவுட் வந்துருச்சுண்ணே. இவங்களே அவளுக்கு போனை பண்ணி நகையை எடுத்துட்டு போடின்னு சொல்லிருப்பாங்க. நான் நினைச்சேன், நீ சொல்லிட்ட. அடச்சே, உங்க கற்பனைக்கெல்லாம் ஒரு அளவே இல்லையாடா? வாயில வந்ததெல்லாம் வாந்தி எடுக்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஏப்பா, அப்ப நீங்க பண்றது மட்டும் சரியா? அவ வீட்டுக்கு வந்து கேக்குறேன்னு சொல்லிட்டு அங்க வந்து ஒரு வார்த்தை கூட பேசாம நிக்கிறீங்க. இப்ப நான் அதை எந்த லிஸ்ட்ல வைக்கிறது? இனி பேசி பிரயோஜனம் இல்ல, போலீஸுக்கு போக வேண்டியதுதான். 2 பேரும் கிளம்புங்க. பா, ரவி சொல்றதம்பா கடைசியான ஆப்ஷன். முதல்ல கிளம்புங்க, போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துருவோம். என்னன்னு கொடுப்ப? இந்த மாதிரி மலர் லாக்கர்ல இருந்து நகையெல்லாம் திருடிட்டு போயிட்டான்னு கொடுப்போம்பா. லூசாடா நீ? இல்ல லூசான்னு கேக்குறேன். ஏன்? டேய், லாக்கர் யார் பேர்ல இருந்துச்சு? மலர் பேர்ல. நகை எடுத்துட்டு போனது யாரு? மலரு. நீ யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்ற? மலர் மேலதான். போலீஸ்காரங்க ஒன்னும் உங்கள மாதிரி மூளை இல்லாதவங்க இல்லடா. அதெல்லாம் முடியாதுப்பா, அது நீங்க சம்பாதிச்சது. டேய், நீங்க தாராளமா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். மேற்கொண்டு என் மாமனாரை வச்சு டீல் பண்ணிக்கலாம். இனிமேல் உன் மாமனாரு போலீஸ் ஸ்டேஷன் வாயை திறந்தீங்க நல்லா இருக்காது, பாத்துக்கங்க. அப்போ இதான் உங்க முடிவா? புரிஞ்சுக்கோங்கடா, இந்த விஷயத்துல கேஸ் கொடுக்க முடியாது. கூப்பிடுங்க, கூப்பிடுமா. அம்மா, மா. மலரே, அதான் போயிட்டாங்கல்ல, நீ ஏன் இன்னும் அழுதுனுகிற? நான் நல்லது நினைச்சு செய்யற ஒவ்வொன்னும் எங்க அப்பாக்கு தப்பாவே தெரியுதே பாண்டி. அது என்ன பண்றது? ஒரு நாளைக்கு அவரே புரிஞ்சுப்பாரு. இந்த பாரு கண்ணு, அவங்களுக்கு இன்னும் உன் மேல இருக்கிற கோபம் போகல. இந்த நேரத்துல நீ இன்னாதான் நல்லது பண்ணீங்கனாலும் அவங்க கண்ணுக்கு அது தப்பா தான் தெரியும். அத்தை புடிச்சுக்கிட்டு நீ அழுவாதான்னு சொல்றல. எங்க அம்மாவும் ஒரு வார்த்தை கூட சொல்லல அத்தை. அத்தனை பேர் இருக்கிறாங்க, அது என்ன பண்ணும்? அதே அம்மா தானே கண்ணாலத்துல அது வலையில வச்சு போலீஸ் ஆண்ட இருந்து நம்மள காப்பாத்தி விட்டுச்சு. எனக்கும் அதான் ஒண்ணும் புரியல. அங்க அப்படி செஞ்ச அம்மா இங்க ஒரு வார்த்தை கூட பேசலையே. ஆனா என் கிட்ட இருந்தாதான் சேஃபா இருக்கும். ஏய், உங்க அண்ணனும் அக்காவும் அவ்வளவு மோசமானவங்களா என்ன? அவங்க பாசமாவும் இருக்கிறவங்க தான் பாண்டி, ஆனா சுயநலவாதிங்க. எங்க அக்கா ரொம்ப ரொம்ப பேராசை புடிச்சவ. இருந்தாலும் ஒவ்வொரு வாட்டியும் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஏதாச்சும் வாங்கிட்டு போனாதான் அவளுக்கு மனசு ஆறும். ஆனா அம்மாக்கு எங்க அக்காவை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்க எப்பயுமே இப்படிதான் அத்தை. பசங்க பசங்கன்னு எல்லாத்தையும் பசங்களுக்கே கொடுத்துருவாங்க. அவங்களுக்குன்னு எதையுமே வச்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்காகன்னு இதாச்சும் இருக்கணும்னு தான் நான் இதை எடுத்து வச்சேன். அப்பா ரொம்ப பாவம். இன்னைக்கு நம்ம எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நின்னத என்னால பார்க்கவே முடியல அத்தை. பாரு, அவரு தலை குஞ்சு நிக்கிற அளவுக்கு நீ எந்த தப்பும் பண்ணிக்கல. நீ நல்லதுதான் பண்ணிக்கிற. பாரு கண்ணு, ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் யா மலர் புள்ள செஞ்சதுதான் சரின்னு உங்க அப்பா உன்ன தலையில தூக்கி வச்சுன்னு ஆடுறாரா இல்லையான்னு பாரு. விடிஞ்சதும் வெள்ளை சட்டையை மாட்டிக்கிட்டு நேரா இங்கதான் வருவான் போல இருக்க. பொண்ணை கட்டி கொடுத்துட்டு இவ்வளவு தெனாவட்டா இருக்கிறாள் நான் இப்பதான் பாக்குறேன். ஹலோ, சொல்லுங்க. உமா எதுவும் ஃபோன் பண்ணாடா? காலையில தான் பேசினேன். என்ன சொன்னா? மாப்பிள்ளையோட சூப்பர் மார்க்கெட்ல ஏதோ பிரச்சனையா, வருத்தப்பட்டா. இதெல்லாம் சூப்பர் மார்க்கெட் இல்ல, இங்க கமர்கட்டு கூட கிடையாது.
ஏங்க என்னாச்சு? அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் நடத்துற முறையில இருக்கு. பிசினஸ்னா என்ன சும்மாவா? எதுவும் தெரியாம அங்க ஒண்ணுமே இல்லையா? கடையில உள்ள போர்டு, நான், உன் மாப்பிள, அப்புறம் இந்த பூட்டு, இதெல்லாம் மட்டும்தான் இருக்கு. இப்படியே போச்சுன்னா கடையை இழுத்து மூட வேண்டியதுதான். சரியா? நான் வச்சிடுறேன். நீ என்கிட்ட கெஞ்சி ஆகணும்டா. சீதா, உனக்கு எதுவும் என் மேல வருத்தமா சீதா? என்ன காரணத்துக்காக கேக்குறீங்க? இல்ல, மலர்கிட்ட இருந்து நகையை வாங்கி தரலையேன்னு. அவதான் அந்த நகைய தரமாட்டேன்னு சொல்லிட்டால. இவங்க 2 பேரும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா அவ்வளவு பெரிய பிரச்சனை அங்க வந்திருக்காது. அந்த நகைய அவ நல்லபடியா வச்சுப்பாள சீதா? அவ புத்திசாலி பொண்ணுதான். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது இல்ல, அதான் மனசு கேட்கல. அம்மா, மணி இவ்வளவு நேரம் ஆச்சு, ரவி இன்னும் வராம இருக்கான். அவன் என்ன முன்ன மாதிரியா? கடையில ஏதாவது வேலை இருக்கும். கடையில தான் 2 நாளா சரக்கு இல்லைன்னு சொன்னான்ல. அவன் என்ன இன்னும் சின்ன பையனா? வருவான், விடுங்க. ரவி, ரவி, விடுங்க. ரவி, ரவி, என்னாச்சுடா? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. என்னங்க ரவி? டேய், எங்க இருந்துடா வந்துச்சு இந்த குடிக்கிற பழக்கம்? எல்லாம் ஸ்கூல்ல வச்சா சொல்லி கொடுப்பாங்க, அப்படியே நம்மளா கத்துக்க வேண்டியதுதான். குடிச்சிட்டு வந்திருக்கியா? என்ன தைரியம்டா உனக்கு? ரைட் ரைட், தைரியமா இருக்கணும் தான் கொச்சா. சீதா, உமா வர சொல்லி உன்னை ரூமுக்கு கூட்டு போக சொல்லு. எது ஒரு நாள் காலையில பேசிக்கலாம். அவளை கூப்பிடு. தாராளமா கூட்டிட்டு வாங்க. என்னென்ன எல்லாரும் மாதிரி பொண்டாடிக்கு பயந்தவன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் தைரியமான ஆள். டேய், பேசாம கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. நீ தூங்க போப்பா, நீ தூங்க போ. என்னடா இது? என்ன பத்தி நீ கவலை? என்ன இதெல்லாம்? என்ன இந்த கோலத்துல வந்திருக்கீங்க? ஏய், நீ என்ன குடிச்சிருக்கியா? நான் உக்காந்துருக்கேன் உமா. கடவுளே, என்னங்க இதெல்லாம்? என்ன உங்க அப்பா தனிகாச்சலத்துக்கு பண்றியா? பண்ணு 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 பண்ணி உடனே அந்த ஆளை இங்க வர சொல்லு. டேய் தனிகாச்சலம், இங்க வர சொல்லு. அவங்கிட்ட நியாயத்தை கேட்க. என்னடா இதெல்லாம்? பெரியவங்களை போய் மரியாதை நம்ம பேசிட்டு இருக்க. யாரு யாரு பெரிய ஆளு? ஐயோ, தெரியாம தான் கேக்குறேன். யாருமா பெரியவங்க? டேய் ரவி, ரூமுக்கு போடா. பெரியவங்கன்னா யாரு? குழந்தைங்க கஷ்டத்துல இருக்கும்போது தூக்கி விடுறான் பாருங்க, அவன் தான் பெரியவன். தோ மிஸ்டர் தனிகாச்சலம் பெரிய மனுஷனா? நான் கஷ்டத்துல இருக்கிறது தெரிஞ்சும் வேடிக்கை பார்த்துட்டு நக்கல் பண்ணிட்டு இருக்காரு. உங்க அப்ப ஒரு போன் பண்ணா போதும், அந்த ஆளுக்கு லட்சக்கணக்கில் சரக்கு சப்ளை பண்ண ஆட்கள் இருக்காங்க. ஆனா உன் அப்ப பார்த்துக்கிட்டு தான் இருப்பான்.
ஒன்னும் எங்க அப்பா கிட்ட நீங்க முறையா கேட்டீங்களா? என்னம்மா இந்த நேரத்துல அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? உமா முறையானா எப்படி? இந்த தேங்காய் பூ சாம்பிராணி போட்டு கையை கட்டி வாயை பொத்தி சாமி கிட்ட அருள் கேட்பாங்களே அந்த மாதிரியா? பெத்த பிள்ளைங்களும் மருமக பிள்ளைங்களும் தவிக்கும் போது கேட்காம போய் நிக்கிறான் பாரு, அவன்தான் பெரிய மனுஷன். அப்ப அவெல்லாம் ஒரு ஆள். ஏங்க ரவி குடிச்சிட்டு உளறிட்டு இருக்கான் போல. நீங்க போய் என்னன்னு கேளுங்க. அம்மா வேற ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, டிஸ்டர்ப் ஆகும்ல. நீ வேற பண பிரச்சனைக்கு அவனே தண்ணியை போட்டு வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கான். இந்த நேரத்துல நாங்க போனா அவன் என்கிட்டயும் காசு கேட்பான். இதுல நடுவுல அம்மா லோன் போட்டாவது தம்பிக்கு ஹெல்ப் பண்றான்னு சொன்னாங்கன்னு வையே, அப்புறம் என் பொழப்பு நாரி போயிடும். பேசாம படு தூங்கு, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். ஆமாங்க, நீங்க சொல்றதும் சரிதான். விடிகிற வரைக்கும் நான் உயிரோட இருக்கணுமேம்மா. என்னங்க என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. ஏண்டா என்னடா சொல்ற? வேற ஏதாவது குடிச்சிட்டு வந்திருக்கியா? அதுக்கு கூட எனக்கு தைரியம் இல்லாம போச்சேம்மா. ஐயோ, வாங்க நம்ம ரூமுக்கு போலாம். வாங்க. இல்ல உமா, என் சாவுக்கு காரணம் நீங்க எல்லாரும் தான். நான் கமிஷனருக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு நான் போய் சேர்ந்துருவேன். ஐயோ, நீங்க முதல்ல வாங்க. வாங்க. இல்ல வாங்க. இல்ல உமா, வாங்க. நான் வரல, விடு உமா. நோ நோ நோ, நான் பாத்துக்கிறேன். எல்லாருமே தான் காரணம். நீங்க எல்லாருமே தான் காரணம். உமா அவன் அப்படியே இருக்கட்டும்மா, காலையில பாத்துக்கலாம். இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். அதான் காலையில பேசிக்கலான்னு சொல்லியாச்சு இல்ல, நீ போய் படு உமா. நோ நோ நோ, நான் பாத்துக்கிறேன். வாசித்தா நான் பாத்துக்கிறேன். ஏய், எவனும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம். நான் பாத்துக்கிறேன். என் சூப்பர் மார்க்கெட்டை நானே பாத்துக்கிறேன். ஆமாம்மா, நான் இப்ப ஹால்ல போய் படுத்தேன். உங்க அப்பா அம்மா ஹால்ல தனியா படுத்திருப்பாங்களேன்னு நீங்க தான் துணைக்கு போய் படுத்திருப்பீங்கன்னு மறந்துட்டீங்களா? சாரி உமா, நேற்று வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. இனிமே எப்பவுமே இந்த மாதிரி நடக்கவே நடக்காது. உமா, ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? அம்மா கிச்சன்ல இருப்பாங்க. ஆமா இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்குன்னு சொல்லி ஒரு சூடா ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு வாங்கிட்டு வரியா? அப்படியே மொண்டையிலேயே போட்டலாம். தலை பயங்கரமா வலிக்குதுமா. உங்க
மேல கெட்ட ஸ்மெல் அடிக்குது. முதல்ல போய் குளிச்சிட்டு வாங்க. ஆமால. போங்க. காஃபி. ம்.